இந்த மனோசக்தியை நம்ம அதிகரிக்கிறதுக்கு இந்த பயிற்சியை செய்யறதுனால நமக்குள்ள என்ன போகும் அப்படின்னா பயம் போயிடும், சிந்தனா சக்தி அதிகரிக்கும். எந்த டிசிஷன் எடுக்கணும்னாலும் நல்ல முறையில எடுக்கலாம். ஒரு இதுதான் எடுக்கிறேன்னா நச்சுன்னு எடுப்பீங்க. எந்த ஒரு விஷயமும் தெளிவான ஒரு விஷயமா இருக்கும் உங்ககிட்ட. என் பேசுனா கூடப்பா தெளிவா பேசுவா, அவகிட்ட போய் கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட வந்து 4 பேரு கேட்பாங்க. அறிவு நுட்பம் மேம்படும். படிக்கிற குழந்தைகளுக்கு, உங்க வீட்டுல படிக்கிற குழந்தைங்களுக்கு விளையாட்ட சொல்லித்தாங்க. நல்ல மதிப்பெண் எடுக்கும் குழந்தைங்க. அதுக்காக தான் நான் ஸ்கூல்ல போய் எடுக்கிறோம் நாங்க. அப்ப நல்ல மதிப்பெண்கள் ஏற்படும், நல்ல ஞாபக சக்தி ஏற்படும். எனக்கு ஞாபக சக்தியே இல்லம்மா அப்படின்றவங்க இத ஒரு நாளைக்கு 3 வேளை செஞ்சீங்கன்னா, இந்த 3 வேளை செய்யும் பொழுதே உங்கள் உடல் பலம், மனோபலம், மனோசக்தி அதிகரிக்கும். அப்ப இதை விட ஒரு மனிதனுக்கு அதீத தேவை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்போ இந்த தேவைகள் நமக்கு முதலில் பூர்த்தி ஆயிடும். இது அனுமான் முத்திரை. இந்த முத்திரைக்கு பேரு அனுமான். எப்பவுமே இதை வச்சுக்கிட்டு தான் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் சொல்லுவார். அனுமானுக்கு எந்த சக்தி இருக்கு? பறக்கிற சக்தி இருக்கு, எதையும் மீட்டு கொடுக்கிற சக்தி இருக்கு. சீதா தேவியை காப்பாத்தி கொண்டு வந்து கொடுத்ததே அனுமான் தான். அப்போ இந்த அனுமான் முத்திரையை நாம் வைத்திருக்கும் பொழுது திருமண பந்தத்துக்கு ஏற்பாடு செய்யறவங்க, அதீதமான பண கஷ்டம் ஒருத்தர் கையில கொடுத்துட்டு நமக்கு வராம இருக்கிறவங்க எல்லாம் இந்த அனுமான் முத்திரை மட்டும், நம்ம இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் பரிகாரம் பண்ணோம், எல்லாரும் நிறைய பரிகாரங்கள். ஆனா நாம மனதுல இருந்து இழுத்தாதான் எல்லாம் வரும்ன்றது மறந்துடும் சிலதை. சும்மா நம்ம கட்டி வைக்கிறதுனால வந்துடாது. அப்போ இதுக்கு அனுமான் முத்திரை. இந்த முத்திரையே அதனால்தான் சூரியனையே முழுங்க போனவர். அப்ப தொப்புள் கிட்ட வச்சு நம்ம பண்ணோம்னா, தொப்புள் கொடி அந்த பள்ளத்துல வச்சு பண்ணா அதீத சக்தி வரும். மூலாதாரத்துக்கிட்ட நம்ம போய் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்த சக்கரம் என்ன இருக்கு? சுவாதிஷ்டனம். என்ன விஷயம்னா, அதிக தூர மைல்ல இருக்கிறவங்களோட, ஒரு அமெரிக்கால என் பையன் படிக்கிறாமா, என்ன பண்றா தெரியல, அந்த அதிக மைல் தூரத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த சுவாதிஷ்டன சக்கரம் 2வது பிரம்மன் அங்க இருக்கிறாரு, சரஸ்வதின்னு சொல்லுவோம். குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய சக்தி கர்ப்பப்பை இருக்கு. அங்க இருக்கிற அந்த சுவாதிஷ்டன சக்கரத்துல நம்ம பண்ணினோம்னா வெகு தொலைவில் இருக்கிறவர்களோட மனநிலை என்ன, அங்க என்ன மாதிரி இருக்கிறாங்கன்றத கண்டுபிடிச்சுக்கும். அதுக்கும் இந்த முத்திரை, ஏன்னா இது பறக்கும். இந்த முத்திரை பறக்கும் நீங்க செய்யறதுல. இப்ப இந்த 2 சக்கரம், ஏன்னா ஆரம்பிக்கும் பொழுதே நீங்க எந்த சக்கரத்துல ஆரம்பிக்கிறீங்களோ அந்த சக்கரத்துலதான் கடைசி வரைக்கும் செய்யணும். மாத்தி மாத்தி செய்யக்கூடாது. அதுக்காக தான் இந்த 2 சக்கரத்தை சொன்னேன் நான். சுவாதிஷ்டனம், மணிப்பூரகம் மட்டும் சொன்னேன். ஏன்னா அந்த 2 சக்கரமும் நமக்கு அதீதமான, இப்ப ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு அதீத வேலை செய்யும். அப்ப பய உணர்வு போயிடும், தெளிந்த அறிவு கிடைக்கும், நல்ல டிசிஷன் எடுப்பீங்க. இதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? சக்தி அதிகம் இருக்கும். நோய் வாய்ப்பட்டிருந்தா நோயில இருந்து வெளியில வந்துடுங்க. எப்ப பார்த்தாலும் நான் தும்பிக்கிட்டே இருக்கேன், ஆஸ்மா இருந்துகிட்டே இருக்கு, என்னால ஒண்ணுமே பண்ண முடியலன்றவங்க இந்த மணிப்பூரகத்துல வச்சு பண்ணும் பொழுது அதீதமான சூரியனோட சக்தி நம்ம கிடைக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? பஞ்சபூத சக்தியும் நம்ம வாங்கக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்கும். இது நான் பொய் சொல்லலைங்க, நானும் செஞ்சு பார்த்திருக்கேன். நான் மட்டும் உடம்பு அப்படியே பலமானவ கிடையாது. எனக்கும் அப்பப்போ ஏதோ ஒண்ணு வரும். அந்த நிமிஷத்துக்கு ஏதாவது ஒரு முத்திரை, ஒரு தியானம் எல்லாம். அப்ப இறைவனோட ஆற்றல். அப்ப இறைவன் எங்க இருக்கிறான்னா நமக்குள்ளதான் உறைஞ்சிருக்கான். அப்ப அந்த மனோசக்தி ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்க நல்லா ஆயிடுவீங்க. நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆண்டவனை நம்புங்க, நமக்குள்ள இருக்க பயிற்சியை நம்புங்க, நமக்குள்ள இருக்க சக்தியை நம்புங்க. நோய் நமக்கு வரும். வினை பயனால் நாம் எல்லாருமே, ரமண மகரிஷி ஆகட்டும், ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆகட்டும், விவேகானந்தர் ஆகட்டும், எல்லாருக்கும் ஒரு கருமா வினை பயன் இருக்கதான் செய்யும். தியானம் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் நோய் வராதெல்லாம் நினைக்காதீங்க, எனக்கும் இருந்தது. ஆனா அதை தனக்குத்தானே சரி பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு மனோசக்தியை நம்ம ஏற்படுத்திக்கணும். அந்த சக்தியை எப்படி ஏற்படுத்திக்கணும்னா இப்படித்தான். நல்ல பயிற்சி செய்யுங்க, முயற்சி பண்ணுங்க, அப்போ நீங்களும் நல்லா ஆயிடுவீங்க. ஓகேங்களா? இந்த பயிற்சி ரொம்ப முக்கியம். இது ரொம்ப நல்ல வேலை செய்யும், உடலையும் நல்லா படிக்கும். இப்போ ஓம் கத்துங்க அப்படின்னு சொன்னாலும் இம் கத்துங்க அப்படின்ற ஒரு பயிற்சி. ஏன்னா
மனதுல இருந்து முதல்ல நான் என்ன சொல்றேன் அப்படிங்கறது உங்களுக்கு புரிதல் வேணும். அந்த புரிதல் வேணும் அப்படின்னா எல்லார் கையிலயும் இது இருக்கலாம். எல்லாரும் இப்ப போட்டுட்டுதான் ஒவ்வொருத்தர் கேட்பீங்க, இல்ல நம்ம இது என்கிட்ட இது இருக்குமா அப்படின்னாலும் இதை போட்டுக்கோங்க. அப்ப இது காது என்ன ஆகும், அடைச்சிரும். சாதாரணமா நீங்க வீட்டுல இருந்து கேட்கும் பொழுது கூட இதை என்ன பண்ணணும், நம்ம மொத்தமா இதுக்குள்ள சொருவிட்டீங்கன்னா, ஆனா இந்த கனெக்ஷன் கொடுக்காதீங்க. வீட்டுல இருக்கும் பொழுது போன்ல கொடுக்காதீங்க. ஏன்னா நம்மளோட இந்த விரலை இந்த காதுக்குள்ள ஃபுல்லா வச்சிடணும். இப்படியே வச்சுட்டு நான் நேத்திக்கு 1 மணி நேரம் பண்ணி பார்த்தேன். கை ரொம்ப விட்டு போயிடுச்சு. உள்ள அடைக்கிறையோ ஏன்னா இந்த சுண்டு விரல் மட்டும்தான் நமக்கு உள் வரைக்கும் போகும். அப்போ இந்த 2 கையும் நமக்கு இங்க நின்றுடுது. அப்ப இதுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னும் பொழுது நம்ம இந்த கைய இப்படியே வச்சுக்கோ முடியாது. கொஞ்சம் இப்படி நம்ம விரிக்க வேண்டி வருது. விரிக்க வேண்டி வரும் பொழுது நமக்கு ரொம்ப நேரம் ஆகுனா யாரா இருந்தாலும் வலி எடுக்கு. எனக்கு வலிக்கு. அப்ப இதை வச்சு பண்ணும் பொழுது அப்ப நான் இது ஒரு சின்ன ஒரு மாற்றமா கண்டுபிடிச்சேன். இந்த ரிங் பிராணாயாமம் எதுக்கு அப்படின்னு நீங்க கேட்டுக்கோங்க. இது மனோசக்தியை வளர்ப்பதோட நம்ம உடலை குளுமைப்படுத்தும். ஆனா இதை எவ்வளவு செஞ்சீங்களோ உள்ள எப்படி நம்மளோட சங்கு இருக்கு இல்லைங்களா, சங்க நீங்க காதுல வச்சீங்கன்னா என்ன கேட்கும், ஒரு சப்தம் கேட்கும். அந்த சப்தமே எல்லா டிவி ஃபேனு எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஏசி கூட ஒரு சத்தம் வரும். அந்த கூலிங் போட்டுட்டு கொஞ்ச நேரம் பொறுத்துட்டு நீங்க வீட்டுல இருக்கும் பொழுது பிராக்டிஸ் பண்ணும் பொழுது இந்த காதுல நல்லா இந்த விரல் போய் ஃபுல்லா அடைச்சிடணும். அடைச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க உள்ள கவனிச்சுக்கிட்டீங்கன்னா அது கடல் அலை போல இருக்கு. கடல் அலை போல ரொம்ப அழகா இருக்கும். அந்த சப்தத்தோட லயமாகும் பொழுது ஓம் கூட சொல்ல வேண்டாம், ஓம் அப்படி சொல்றோம். இதை வெறும் கூட நம்ம சொல்லிக்கிட்டே வர வர ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் சொல்லும் பொழுது மனம் என்ன பண்ணுது, லேசான நிலையில ஆகுது. எல்லாரும் சொல்றாங்க ஆழ்நிலைக்கு போயிடுங்க, உடனே உங்களுக்கு அந்த ஆழ்மன சக்தி உடனே நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கணும். நம்ம இவ்வளவு குப்பைய வச்சுக்கிட்டு உள்ள அந்த குப்பைக்கு மேல அதை கழுவி எல்லாம் தள்ளாம அந்த குப்பை மேலேயே உட்கார்ந்து நம்மளால சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிடுவீங்களா? என்ன பசிச்சாலும் குப்பை தொட்டியா இருந்தாலும் ஒரு பக்கம் நின்னுதானே நம்ம தட்டுல கடகடன்னு பாக்குறோம்ல இந்த ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம். அந்த மாதிரிதான் மனங்கிற இந்த குப்பையை நாம் கழுவி தள்ளாமல் அதை சீர்படுத்தாமல் நான் என்ன சொன்னாலும் நீங்க பண்ணினாலும் ஏற்படாது. அப்போ இந்த பயிற்சிங்கிறது நித்தமா 1/2 மணி நேரம் நான் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க கேட்டீங்கன்னா, ஓ இததான் அவங்க சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு புரிதல் ஏற்படும். ஓ மனம்னா என்ன, அதனோட சக்தினா என்ன, அதுல இருந்து புறப்படுற எண்ணம்னா என்ன, அந்த எண்ணம் போய் எப்படி சிகரத்துல அடிப்படுது அப்படின்னு புரிதல் ஏற்படும். அப்ப நாம செய்ய போறது முதல்ல பயிற்சி. அந்த பயிற்சியை விடாமல் நீங்கள் முயற்சியோட செய்ய வேண்டும். அந்த முயற்சி பழக்கத்துக்கு கொண்டு வரணும். அந்த பழக்கத்தை உங்கள் வழக்கமாக கொண்டு வந்து அதை உங்களோட வாழ்நாள் முழுவதும் ஒழுக்கமாக்கி கொண்டால் உன் மனம் நீ சொல்வதை கேட்கும். உன் மனம் எதிர்க்க நிற்கும் மனுஷன் ஒருத்தன் நின்றுட்டானா கண்ணாடி போல் கேட்டுடும். என்ன நினைக்கிறான், ஓ இதான் நினைக்க வந்திருக்கானா, வா உட்கார் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, பதில் சொல்லி அனுப்பிடுவீங்க. இது தெரிந்தால் மட்டும்தான் நாம எப்பேற்பட்ட சப்தரிஷி எந்த விதமான ஓரைகளை தெரிந்து கொண்டாலும் உள்ளொலி பெருக்கி உன்னொலியை நிறுத்தினால் மட்டும்தான் நாம் சக்தி அடைய முடியும். அப்ப இந்த சக்தியை அடைவதற்கு நாம் முதலில் ஏற்படுத்த போறது பயிற்சி. அந்த பயிற்சி நாம கைகள் எனக்கு போதுமானவங்க இருப்பாங்க, இல்ல காதுல நீங்க நான் இந்த எக்ஸெட் தான் வச்சிருக்கோம்னா காதுல நல்லா 2 எக்ஸெட்டும் நல்லா போட்டுக்கிட்டா காதோட சப்தம் வராது. அப்போ இந்த கை நமக்கு இதுல முத்திரையும் நமக்கு அவசியம். இந்த 2 கை ஒன்னாக கோத்துக்கிட்டு இத ஒன்னா சேர்க்கிறோம். நான் பெரிய பெரிய மனுஷங்கெல்லாம் மீட்டிங்ல பாத்தீங்கன்னா அப்படி கோத்துட்டு சொல்லுங்க, அந்த காலத்துல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. இது என்னன்னா
மனோசக்தியை வளர்ப்பது. மனோசக்தியை வளர்ப்பது. மந்தமான நிலையில் இருக்கும் குழந்தைகளை கூட நல்ல அறிவாற்றலை பெருக்க வைக்கும் ஒரு மகத்தான சக்தி. இது எங்க வைக்கணும்னா சுவாதிஷ்டன சக்கரம். இப்ப எல்லாருக்கும் தெரியும் மூலாதாரம், சுவாதிஷ்டனம், மணிப்பூரகம். இல்லம்மா நான் மணிப்பூரகத்துல வச்சுக்கிறேன்னா தொப்புலாண்டு வச்சுக்கோங்க. தொப்புலாண்டு வச்சுக்கிட்டு நல்லா மூச்சை 3 தடவை இழுத்து விட்டுடுங்க. நல்லா இது ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாதான் அதுக்கப்புறம் இந்த 5 நாள் கிளாஸ் வகுப்புக்கு சரியா இருக்கும். அப்போ இந்த முத்திரையை வச்சு நம்ம மணிப்புரகத்துல வைக்கிறதோ சுவாதிஷ்டனத்துல வைக்கிறதோ, சுவாதிஷ்டனத்துல வச்சா மற்றவர்களின் மனதை அறியும் ஆற்றல் கிடைக்கும். மணிப்பூரகத்துல வச்சு நம்ம இந்த முத்திரையை வச்சு தியானம் பண்ணினோம்னா, மணிப்பூரகம் என்பது சூரியனின் அம்சத்தை கொண்டது. நாராயணனும் லட்சுமியும் குடிக்கொண்டாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம அதுக்குள்ள என்ன இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா மண்ணீரலும் கல்லீரலும் உள்ள குடல்களும் இருக்கு. ஆனா அபாரமான சக்திகள் நமக்குள்ள 6 சக்கரங்களாக இருக்கிறது. அதுதான் 6 முகம் நம்ம சொல்றது. அப்ப இந்த இந்த முத்திரையை வைத்து நம்ம என்ன பண்ணோம், நல்லா இந்த கை 2 இருக்கு, இது 2ம் ஒன்னோட ஒண்ணு கோத்துக்கணும். கோத்து நம்ம ஒன்ன லாக் பண்றோம். இது 2 இப்படி பண்றோம். பார்க்கும் போதே பாருங்க இப்படி வந்துடும். எல்லாருக்கும் தெரியும். இந்த முத்திரையை இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இந்த பிராணாயாம பயிற்சியை நம்ம விடாமல் ஒரு 20 நிமிடம் 15 நிமிடம் எடுத்தது. உங்களுக்கு நானு 15 நிமிஷத்துக்கெல்லாம் போக விரும்பல, ஒரு 10 நிமிஷம் மட்டும் பண்ணுங்க. இருக்க இருக்க அடுத்த நாள் 15, அதுக்கப்புறம் 20ன்னு 5 நிமிஷம் ஏத்திக்கலாம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கே அந்த மனதுக்குள் ஒரு திருப்தி, மனோசக்தியை வளர்த்துக்கொள். அப்ப நீங்களே நின்று 1 மணி நேரம் காலையில எழுந்துக்கிற குணம் இருக்கு. ஒரு 4 மணிக்கெல்லாம் நான் எழுந்துக்கிறோமா, 5 மணிக்கெல்லாம் நான் எழுந்துப்போம். இல்லம்மா ஒரு 6 மணிக்கு எழுந்துப்போம். எப்படி எழுந்துக்கிறீங்களோ அந்த எழுந்துக்கும் போதே முகத்தை மட்டும் அலம்பிட்டு வந்து செய்யுங்க. இல்லம்மா வேலையெல்லாம் நிறைய இருக்குன்றவங்க அப்படியே எழுந்து உட்கார்ந்து முதல் படி. குழந்தை எல்கேஜி சேர்த்தது எத்தனை அவசரப்படுறோம், அந்த மாதிரிதான். இல்லம்மா நான் ஏற்கனவே தியானம் எல்லாம் கத்துக்கிட்டேன், நிறைய போயிருக்கேன் நிறைய இடத்துல. ஏன்னா இப்பெல்லாம் யாரும் தியானத்துக்கு போகாத ஆளுங்க இல்லை. அதனால நான் தியானத்துக்கு எல்லாம் போயிருக்கேன், நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். அப்படின்னா அங்க கத்து கொடுத்தது ஏதோ ஒரு பயிற்சி பண்ணின்னு இருக்கீங்கன்னா இந்த பயிற்சி பண்ணுங்க, அந்த பயிற்சி அப்புறம் செய்யுங்க. நான் அதெல்லாம் பண்ணாதீங்க நான் யாரையும் சொல்ல மாட்டேன், அவரவர் விருப்பம். இப்ப நாம என்ன பண்ண போறோம், இந்த முத்திரையை வைத்துட்டு மூச்சை மெதுவாக 5 முறை. நான் முதல்ல இழுக்கிறத பாருங்க. கண்ணை மூடிக்கணும், எந்த ஷோல்டர் அசைவும் இருக்கக்கூடாது. அவரவர் குல தெய்வத்தை நன்றாக மனதில் நினைத்து பிரார்த்தனை செய்யவும். அது எதுவாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், எல்லா மதமும் சம்மதமே. நல்ல ரிங் பிராணாயாமம் நம்ம நல்லா சப்தம் போட்டு ஓம் சொல்றோம் இல்லையா, அந்த ஓல இருக்கிற சப்தத்தை எடுத்துட்டு இம்மு மட்டும் இந்த 2 விரலையும் இதுக்குள்ள வச்சுக்கோங்க. எனக்கு கை வலிக்காதுன்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை. கை வலிக்கும் அப்படின்றவங்க நான் சொன்ன மாதிரி அந்த இதுவை போட்டுக்கோங்க. இப்ப நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. நிமிர்ந்து உட்கார்ந்துகிட்டு நல்லா கண்ணை மூடிக்கோங்க. இறுகி எல்லாம் மூடாதீங்க, லேசா ரிலாக்ஸா மூடிக்கோங்க. மூடிக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த கைய நல்லா உள்ள டீப்பா உள்ள கொடுத்துட்டோம்னா பேச்சு கூட குரல் வேற மாதிரி இருக்கு பாரு. அப்ப டீப் இல்லாம இருந்தா மேலக்க சத்தம் வருது. அதனால டீப்பா உள்ள கொடுத்துட்டோம் செய்யலாம். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஓம் சொல்ல முடியுதுமானாலும் ஓம் சொல்லுங்க, இம் சொல்ல முடியுதுனால இம், வெறும் உம்
இப்படி 10 நிமிஷம் பயிற்சி பண்ணு. கை எடுத்துட்டு முத்திரையில வச்சுட்டு, கை வலிக்குது பார்த்தீங்களா? அதனாலதான் எல்லாருக்கும் நானு அந்த இது சொன்னேன். நீங்க அது பிரகாரம் செஞ்சுக்கோங்க. இப்ப இந்த முத்திரையில வச்சுக்கிட்டு மூச்சை மட்டும் இழுத்து விடுங்க. இந்த முத்திரைய வயிற்றுக்கிட்ட வச்சுக்கோங்க. வயிற்று தொப்புள் கிட்டக்க வச்சுக்கிட்டு நல்லா மூச்சு மட்டும் இப்போ இழுத்து விடுங்க. இதுல நீங்க ஓம் சொல்லுங்க. ஓ நல்லா எப்படி நம்ம ஓம் அப்படியே இங்க இருந்து எடுத்துட்டு போய் சூரியனை பார்த்துட்டு வானத்தை பார்த்துட்டு அப்படி உள்ள இறங்குற மாதிரி அந்த ஓமை எப்படி நம்ம போடுவோமோ ஓம் மாதிரியே அந்த கற்பனையில கொண்டு நம்ம இழுக்கணும் மூச்சை. இந்த கைய இந்த முத்திரையில வச்சுக்கிட்டு அந்த ஓம் எப்படி இருக்கு பிரணவ மந்திரம் இல்லைங்களா? அந்த ஓம் எப்படி நம்ம எழுதுறோமோ அந்த ஓம் மாதிரியே நம்ம இழுக்கணும் மூச்சு கூட. ஓ இழுத்தீங்கன்னா நமக்கு அதீதமான மனோசக்தி ஏற்படும். 5 முறை 10 முறை முடிச்சவங்க அந்த ஓம் சொல்லிட்டு எப்பவும் போல கண்ணுல ஒத்துக்கிட்டு நல்லா தலையில இருந்து தேய்ச்சிக்கிட்டு கண்ணு திறந்து கை 2 விரலையும் பாருங்க.